இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். 68ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம். 1988 முதல் 1997 வரை அமெரிக்காவின் கூடைப்பந்து அணிக்காக விளையாடினார் டேவிட் வுட். ஸ்பானியா நாட்டு கூடைப்பந்து விளையாட்டில் இறுதிப் போட்டி தொடங்குவதற்கு முன்னதாக என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற 144ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்தார். பின்பு அவர் தன் நண்பரை பார்த்து, பார், தேவன் இந்த வசனத்தை எனக்காகவே எழுதியுள்ளார். துள்ளி வரும் பந்துகளை பிடிக்கவும் பந்தை சரியான முறைகளில் போடவும் தேவன் என் விரல்களை பயிற்றுவிக்கிறார் என்று கூறினார். கூடைப்பந்து விளையாட தேவையான நுணுக்கங்களை தேவனே தனக்கு பயிற்றுவிப்பதாக டேவிட் உணர்ந்தார். அதோடு கூட நாம் இருக்கும் வண்ணமாகவே தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை எதற்காக அழைத்தாரோ அதை செய்ய அவர் நமக்கு உதவுகிறார் என்பதையும் கற்றுக்கொண்டதாக பிரபல கூடைப்பந்து வீரர் டேவிட் வுட் கூறினார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, தேவனுக்கென்று கொடுப்பதற்கு நம்மிடம் ஏதும் இல்லை என்று எண்ணி நாம் தேவனுக்கு பயனற்றவர்கள் என்று நம்மை நாமே சில நேரங்களில் புறக்கணித்து விடலாம். மோசேயை தேவன் அழைத்து இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் பணியை கொடுத்த பொழுது மோசே அப்பெரிய பணிக்கு தான் தகுதியற்றவன் என்று உணர்ந்தார். நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று தேவனிடம் கூறினார். ஒருவேளை மோசேக்கு பேசுவதில் சற்று குறை இருந்திருக்கலாம் அல்லது பயம் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அவரது குறைவை அவரது நிறைவினால் சரி செய்தார். நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். தேவனுடைய அழைப்பை, அவரது திட்டங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாகும். மற்ற காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். தேவனுடைய வல்லமையான கரங்களுக்குள் உங்களை அர்ப்பணியுங்கள். அவர் உங்களை பயிற்றுவித்து பழக்குவிப்பார். நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஒரு பணிக்கு என்று தேவன் உங்களை அழைக்கும் போது அந்த அழைப்பின் கூடவே அப்பணியை நிறைவேற்றி முடிப்பதற்கான பலத்தையும் தேவன் தருவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, இந்த வேளைகளில் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, தங்களை எதற்கும் தகுதியற்றவன் அல்லது பிரயோஜனமற்றவன் என்று சொல்லி அப்பா தாழ்வு மனப்பான்மையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, நீர் உடைய பிள்ளைகளுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கிற தேவன் அப்பா. நீர் தெரிந்து கொண்டு கத்தாவை அவருடைய குறைவை நிறைவாக்குகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலே அப்பா அப்படிப்பட்ட கத்தாவை பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா நீ தைரியப்படுத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் நீர் கற்றுக் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.